வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நாம் இப்போ முட்டை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த முட்டை தோசை. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த முட்டை தோசை. 2 முட்டை எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணிக்கங்க. பச்சை மிளகா 1, தேவையான அளவு கொத்தமல்லி, மிளகு பவுடர் எடுத்துக்கங்க 1 ஸ்பூன், சால்ட்டு 1/2 ஸ்பூன் போதும். முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. கம்மியாகவே உப்பு போட்டுக்கங்க. மாவில் உப்பு இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். சால்ட்டு, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். முட்டை கலக்கியில் நல்லா கலக்கிக்கிட்டேங்க. நுர வரா மாதிரி நல்லா கலக்கிக்கங்க. நல்லா கலக்கிக்கங்க. வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. நான் 1 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கங்க. அப்போ தான் முட்டை ஸ்மெல் வராது. அடுப்பில் ஒரு தவாவை வச்சு நல்லா காய வச்சுடுங்க கல்லை. எண்ணெய் எடுத்து நல்லா தடவிக்கிட்டேங்க. 2 கரண்டி தோசை மாவு எடுத்து நல்லா பெரிய தோசையாக வட்டமாக ஊற்றிக்கிட்டேன். மெலிசாக ஊற்றிக்கங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிடுங்க. தோசை பாதி வெந்ததும் முட்டை எடுத்து மேலே கோட்டிங் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக பரப்பிடுங்க ஒரு ஸ்பூனால். சண்டே ஸ்பெஷலாக இந்த முட்டை தோசை செய்யலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஃபுல்லாக பரப்பிடுங்க தோசை ஃபுல்லாக. ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் தோசை நல்லா வேகும். முட்டையும் வேகணும். லைட்டாக திருப்பி போட்டுருங்க. முட்டை தோசையை திருப்பி போட்டுட்டேங்க. அப்போ தான் ஃபுல்லாக முட்டை ஃபுல்லாக வேகும். ஸ்லோவாக வச்சுடுங்க. முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டான முட்டை தோசை ரெடி. இதுக்கு தொட்டுக்க சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.